திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 216, அதிகாரம் ஒப்புரவு அறிதல். ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் நிலத்தில் எப்பொழுதும் பயிர்கள் செழித்து வளர்ந்தன. ஆண்டுதோறும் விவசாய கண்காட்சியில் நடைபெறும் போட்டியில் சிறந்த விளைச்சல் செய்தமைக்கும் தரமான கதிர்களை மகசூல் செய்தமைக்கும் ஒவ்வொரு முறையும் அரசாங்கத்தின் விருதையும் பாராட்டையும் தவறாமல் பெற்று வந்தார். அவருடைய சாதனைகள் பற்றி கேள்விப்பட்ட ஒரு நாளிதழ் அவரிடம் பேட்டி எடுக்க தனது நிருபரை அனுப்பியது. அந்த நிருபர் விவசாயியிடம் பேச்சு கொடுத்த போது அவர் செய்து வரும் ஒரு வினோதமான விஷயத்தை புரிந்து கொண்டார். அந்த விவசாயி அவருடைய உயர் ரக விதைகளை தன் நிலத்தை சுற்றிலும் நிலம் வைத்திருப்பவரிடம் பகிர்ந்து வந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. பொதுவாக ஒருவர் இப்படி செய்வது அரிது. விவசாய கண்காட்சியில் உங்களுடனே போட்டியாக வரும் உங்கள் பக்கத்து நிலத்துக்காரர்களுடன் எப்படி உங்களால் உங்களது உயர் ரக விதைகளை பகிர்ந்து கொள்ள முடிகிறது? இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே என்று கேட்டார் நிருபர். அதற்கு அந்த விவசாயி, இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. காற்று பலமாக வீசும்போது நன்கு விளையும் கதிர்களில் இருக்கும் மகரந்தங்கள் பறந்து சென்று பக்கத்து நிலங்களில் வீசுவது வழக்கம். என்னுடைய பக்கத்து நிலத்துக்காரர்கள் தரமற்ற கதிர்களை விளைவித்தால் அவை என் நிலத்திற்கு வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறும் போது என் பயிர்களை பாதிக்கும். அதன் காரணமாக என்னுடைய கதிர்களின் தரம் பாதிக்கப்படும். நான் நல்ல தரமான கதிர்களை விளைவிக்க வேண்டும் என்றால் என் அண்டை நிலைத்தவர்களும் நல்ல கதிர்கள் விளைவிக்க நான் உதவ வேண்டும். அதற்காகவே தரமான நல்ல விதைகளை அவர்களுக்கும் கொடுத்து பகிர்ந்து வருகிறேன் என்று விளக்கமளித்தார். வாழ்க்கையின் தொடர்பு திறனை அற்புதமாக விவரித்த விவசாயியை நிருபர் வெகுவாக பாராட்டி, மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ விரும்புகிறவர்கள் தங்களை சுற்றியிருப்பவர்களுக்கும் அவ்வாறு வாழ உதவிட வேண்டும். அதில்தான் உண்மையான மகிழ்ச்சி மறைந்திருக்கும். சுயநலமாக வாழ்பவர்கள் எந்த காலத்திலும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது என்று தங்கள் நாளிதழில் செய்தி வெளியிட்டார். பிறருக்கு உதவி செய்பவரிடத்தில் செல்வம் சேர்வது ஊரின் நடுவே பயன்மிக்க மரத்தில் பழம் பழுத்தது போன்றதாகும் என்பதை பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான்கண் படின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சுயநலத்தினரிடம் செல்வம் வீண், மனிதாபிமானிடத்தில் செல்வம் தூண்.